கஷ்டங்களை சொல்லிக் கொள்ளாமல் யாராலும் இருக்க முடியாது. வெளிப்படச் சொன்னாலே அதில் ஒரு நிம்மதி பிறக்கிறது. கண்ட இடத்தில் போய் சொல்லிக் கொள்ளாமல் கேட்பவர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்களோ என்றில்லாமல் பகவானிடம் கஷ்டத்தை சொல்லிக் கொள்ளலாம். அவன் கிருபா சமுத்திரமாக இருந்து நாம் கேட்காமலே கஷ்ட நிவர்த்தி தந்தாலும் சரி, அல்லது பலனை தரும் பலதாதா என்கிற முறையில் நம் பாவத்துக்கு தண்டித்தே தீருவான் என்றாலும் சரி, அல்லது கஷ்டத்தை மாற்றாமலே அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை நமக்கு தந்தாலும் சரி, அவனிடம் முறையிட்டுக் கொள்வதே நமக்கு ஓரளவு சாந்தி. ஆனால் வாஸ்தவத்தில் நான் ஈஸ்வர பக்தி என்று சொல்வது நம் கஷ்ட நிவர்த்திக்காக பிரார்த்திப்பதை அல்ல, அல்லது நமக்கு சந்தோஷ வாழ்வை தந்தவனுக்கு நன்றியாக பக்தி செலுத்த வேண்டும் என்றும் சொல்லவில்லை. நான் அப்படி சொன்னால் மரம் வைத்தவன் ஜலம் ஊற்றத்தான் வேண்டும், நம்மை படைத்தவன் நமக்கு நல்வாழ்வு தரத்தான் வேண்டும், அது அவன் கடமை, இதற்கு என்ன நன்றி என்று யாராவது ஆட்சேபிக்கலாம். ஆகவே இதற்கெல்லாம் நான் பக்தியை சொல்லவில்லை. எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்போது கஷ்டம் சந்தோஷம் என்ற 2 வார்த்தைகளை சொன்னேனே, இந்த 2மே மனசை ஆட்டுபவைதான். மனம் ஆடாமல் இருப்பதுதான் உண்மை ஆனந்தம். மற்ற சந்தோஷங்கள் எதுவும் நிரந்தரமானவை அல்ல. மனசு என்று ஒன்று இருந்து அதிலே எண்ணங்கள் தோன்றுகிறபடியால் தான் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா என்று நாம் இருக்கிறோம் என்ற எண்ணமே உண்டாக முடிகிறது. மனசு நின்று போய்விட்டால் இந்த பேத புத்தி போய்விடும். நாம் ஒன்றையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்மை அது போலவே உருவாக்கி விடுகிறது. இதை விஞ்ஞான ரீதியில் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த ரீதியில் அமைதிக்கு ஆனந்தத்துக்கு ஒரு லட்சிய உதாரணமாக ஐடியல் இருப்பது சுவாமிதான். ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்.